சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலன் என்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. ரூபாயை 10 நாட்களில் 15,000 ரூபாயாக மாற்ற ஆசைப்பட்டால் சரி, அதையாவது மன்னித்து விடலாம். 10,000 ரூபாயை 10 நாட்களில் 10 கோடி ரூபாயாக மாற்ற வேண்டும் என பேராசைப்பட்டால் அது சரியா? மாயம் தந்திரம் மூலம் பணம் வந்து கூரையை பீய்த்துக் கொண்டு கொட்டும் என நம்பிக்கொண்டிருந்தால் என்னவாகும்? உங்களது பேராசை உங்களை எங்கே கொண்டு போய் நிறுத்தும்? நீங்களே பாருங்கள் பேராசைப்பட்டவர்களின் கதையை. என்னம்மா மேடம், நாங்கள் ஏற்கனவே கொஞ்சம் கஷ்டப்பட்டவங்க மேடம். இந்த மாதிரி நாங்கள் பூ வித்தாத்தான் எங்களுக்கு சாப்பாடேமோ. அன்னன்னைக்கு வியாபாரம் வித்தாத்தே சாப்பிட்டு இருக்கீங்க நீங்கள்? பிறந்த ஊர் அருப்புக்கோட்டை, போய் பிழைக்க போனது தூத்துக்குடிக்கு. ஃபேமிலி எல்லாம் இருக்காங்க? ஆமாம் மேடம், ஹஸ்பண்ட் இருக்கார், பையன் பொண்ணு இருக்குது. ஒரு பையனும் ஒரு பொண்ணு மேடம். பொண்ணு வந்து ஒரு மூளை வளர்ச்சி இல்லாதது, எந்த இதுவுமே அதனால செய்ய முடியாது. வயசு 23 நடக்குது. எந்த இதுவும் அதனால் ஒன்றுமே அதுக்கு எந்த இதுவுமே தெரியாது. மேஜராக ஆயிடுச்சு, ஆனால் அதுக்கு எந்த இதுவும் எல்லாமே நாங்கள் தான் செய்யணும். இப்படி இருந்ததில் கொஞ்சம் இந்த பொண்ணுக்கு முடியாமல் இருந்துச்சுன்னு ஒரு ஜொல்ஸு வாங்கி அடகு வச்சுருந்தேன். அப்போ அது வந்து திருப்பூர் கொஞ்சம் லேட்டாகவும் ஏலத்துக்குன்னு வந்துருச்சு. அப்போ அதை எங்கள் வீட்டுக்காரோட சித்தப்பா இருக்கார், சின்ன மாமனார். அவங்க வந்து இந்த சாத்தூர் பக்கத்தில் மேட்டமலையில் இருக்காங்க. அங்கே அவர்கிட்ட போய் பணம் கேட்கறதுக்காக போனேன். இந்த ஏலத்துக்கு வந்துருச்சு, மாற்றி வைக்கிறதுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க அப்படின்னு கேட்குறதுக்காக நான் போயிருந்தேன். போகையில் அவங்க வச்சு கொடுத்தாங்க. அவங்க என்கிட்ட பணம் கிடையாதும்மா, ஏன்னா வீட்டுக்கு பத்திரம் இருக்குது, நான் வேணா அடமானம் வச்சு தாரேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இன்னொரு வீட்டுக்கு கூப்பிட்டு போனாங்க. அந்த வீட்டில் அந்த பத்திரத்தை கொடுத்ததுக்கு சரி நீங்கள் போங்க, எங்கள் அண்ணன் வெளியில் போயிருக்காங்க, நாங்கள் வந்து கேட்டு உங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வாங்கி வச்சுட்டு திரும்பி வரும்போது எங்கள் மாமனார் வீடு இருந்ததுன்னா அது பக்கத்து வீட்டில் ஒரு பெரிய வீடு ஒரு ஆள் கட்டிக்கிட்டு இருந்தார். அப்போ அவங்க சொல்லுவாங்க, இது நம்மளுக்கு பக்கத்து வீடு தாம்மா, பழக்கப்பட்டவங்க தான், அதனால் அவர்கிட்ட கொடுத்துட்டு வாங்கி தரேன்ட்டு பத்திரத்தை கொடுத்துட்டு அடமானம்னு சொல்லி போட்டு வாங்கி கொடுத்துட்டு ஒரு 60,000 கொடுத்தாரு அந்த ஆள். அதை நான் வாங்கிட்டு வந்துட்டேன். என் ஜொல்ஸையும் திருப்பி மாற்றி வச்சுட்டு நான் உங்களுக்கு 1 மாதத்தில் பத்திரத்தை திருப்பி தரேன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அப்போ அந்த பக்கத்து இருக்கிறவங்க எனக்கு அப்போல்லாம் இது யாருன்னே தெரியாது. அவங்க மாமா வீட்டுக்கு பக்கத்து வீடு, அவங்க தான் எல்லாமே இது பண்ணாங்க. அப்போ நான் வந்துட்டு மறு மாதம் வட்டி கொடுக்க போனேன் அவங்களுக்கு. அப்போ அந்த ஆள் சொல்லுவார், எம்மா அப்போ அண்ணாச்சின்னேன். எங்கள் மாமனார் சொல்லுவார், உனக்கு ஒரு அப்பா தான்மா அப்படின்னு சொன்னார். அப்போ அப்படியா சரிப்பா இருந்தாங்கப்பா வட்டின்னேன். இல்லைம்மா நீயே பாவம் முடியாத பிள்ளைய வச்சுட்டு கடன் ரொம்ப இருக்குன்னு சொல்லி அழுதுட்டு போனேன் அன்னைக்கு.
வட்டி வேண்டாமா, நீ முதல்ல கொடுத்துட்டு உனக்கு பத்திரத்தை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி நான் அதோட கொண்டுட்டு நாங்கள் சனிக்கிழமை போனோம் மேடம். ஞாயிற்றுக்கிழமை காலையில் அவரை பார்த்து பேசிட்டு மத்தியானம் 1 மணிக்கு நானும் எங்கள் காயத்ரி போயிட்டு வந்துட்டோம். யார் இவங்க? இவங்க நாங்கள் எல்லாம் ஒரே லைனில் இருக்கோம். சரி. சின்னதுலேருந்தே அருப்புக்கோட்டையில் ஒரே இடத்துல இருக்கோம். அவங்க வேற ஒரு இதாக இருந்தாலும் மைனி நாத்தனா அக்கா தங்கச்சின்னு அப்படி முறை கொண்டாடி நாங்கள் ரொம்ப நாளாக 20 வருஷமாக ஒரு இடத்துல இருக்கோம். அப்படி இதில் என் கூட வாமா துணைக்கின்னு கூட்டிகிட்டு போனேன். அப்போ போயிட்டு 2 பேருமே போயிட்டு பேசிட்டு வந்தோம். அப்போ எங்கள் கைக்கு அந்த ஆள் செலவுக்கெல்லாம் ஆளுக்கு 500 ரூபா கொடுத்தாரு. இவன் ஏற்கனவே கிட்னி இல்லை பார்த்துக்கோங்க. அதை சொல்லிக்கிட்டு அழுதாளா. எனக்கு ஒரு குழந்தை இருக்கு, 2 குழந்தை இருக்கு. எங்கள் வீட்டுக்காரர் விட்டு போயிட்டார் மேடம். நான் இப்போ 13 வருஷமா அருப்புக்கோட்டை ஊரில் முதல்ல ஜவுளிக்கடையில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னால் முடியல. அதனால் இப்போ வீட்டில் ஒரு கிரைண்டர் வாங்கி போட்டு சின்னதாக மாவரைச்சி நான் விற்றுக்கிட்டு இருக்கேன் மேடம். அப்போ இவங்க கூப்பிட்டாங்க, வாமா போவோம் அப்படின்னு. உங்க கிட்னி என்னாச்சு? கிட்னி வந்து எங்கள் வீட்டுக்காரர் விட்டு போன ஒரு கடனோட போயிட்டார் மேடம். அதனால அந்த கிட்னியை விற்று கடனை கட்டினேன் மேடம். இப்ப நான் 2 பிள்ளைகளை வச்சுட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஆம்பளை பசங்களாமா? ஒரு பையன் ஒரு பொண்ணு மேடம். என்ன வயசாச்சு? மகன் 7வது படிக்கிறான், மகன் 6வது படிக்கிறான். எனக்கு தாய் தகப்பன் யாருமே கிடையாது மேடம். இந்த அப்படி இருந்த இவங்கதான் ஒரு எதா இருந்தாலும் ஆதரவா அப்படி இருந்துகிட்டு இருந்தோம். அப்படின்னு இருந்தோம் மேடம். அப்போ அந்த ஆள் வந்து நாங்கள் சனிக்கிழமை போனோம். ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 2 பேரும் பேசிட்டு எங்கள் மாமனார் வீட்டில் சாப்பிட்டுட்டு ஊருக்கு வந்துட்டோம். இங்கே அருப்புக்கோட்டைக்கு வந்துட்டோம். வந்து நைட்டு ஒரு 12:30 மணி இருக்கும் மேடம். திங்கக்கிழமை நைட்டு 12:30 மணி 1 மணி இருக்கும். வீட்டில் வந்து என்ன செஞ்சார் அந்த ஆள், சரிம்மா நான் ஒன்று சொல்லுவேன், நீங்கள் அடக்கு சக்தி இருக்கா அப்படின்னாரு. செத்தாலும் புருஷங்கிட்ட பிள்ளைகிட்ட சொல்லக்கூடாது, இந்த இது உங்கள் சாகிற வரைக்கும் உங்கள் மனசுக்குள்ளே போட்டு பதிச்சுக்கிறணும் அப்படின்னாரு. அப்போ சரிப்பா அப்படின்னு சொல்லவும், சரி உக்காரு, கையை மூடிட்டு ஒரு விரலை காமி அப்படின்னாரு. அப்போ நான் இப்படின்னேன், இந்த விரலை காட்டாத ஆள்காட்டி விரல், வேற விரலை காட்டு பார்த்தவன. அப்போ இப்படின்னேன். சரி சரி எந்திரி, அந்த போர்வை எடு அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்தேன். எடுத்து கொடுக்கவும் உதறு விரிச்சு உதறினாரு. அப்போ சரின்ட்டு உதறி காமிச்சேன். சரி அந்த போர்வை வச்சிரு கையில். இப்போ எந்திரிச்சு அந்த ஆள் வந்து வேட்டிட்டு சாரம் தான் கட்டுறாரு. அந்த சாரத்தை விட்டு இப்படி இப்படின்னு உழுப்பி, சாரத்தை என்ன இருக்கா, ஒன்றும் இல்லை, சரி உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு 10ல் ஒரு நம்பர் சொல்லுங்கன்னா 7, 6, 8 அப்படின்னு ஏதாச்சும் ஒரு நம்பரை சொல்லணும். அப்போ நான் வந்துக்கிட்டு 7 அப்படின்னேன். சரி இப்போ ஒன்றும் இல்லை, அந்த போர்வையை கொண்டாடு, அந்த போர்வையை போட்டு 2 கையை இப்படி உள்ளே கொடுத்துக்கிட்டு 7 சரி அவ கையில் சூடத்தை பொருத்தி வைக்கின்னு சொன்னார். அப்படி உள்ளங்கையில் சூடத்தை 3 சூடத்தை அடுக்க வச்சு பொருத்தி வச்சோம். பொருத்தி வைக்கும். அதை வச்சுட்டு எரிஞ்சிட்டு வாயில் போட்டு பண்ணிவிட்டு இப்படின்னு ஒரு குளிக்கிட்டு அது சூடத்தை அப்படி கையில் தூக்கிட்டு, பார்த்தியா சூடம் கரையில், உனக்கு கடைசி வரைக்கும் எனக்கு கஷ்டம் இருக்குது, நீ ரொம்ப நொந்து போயிட்ட, இன்னும் கொஞ்ச நாளையில் கடங்காரால் நீ நீயா உன் சாவை தேடிக்கிறவ அப்படி இப்படின்னு இருந்தாலும் சொன்னார். என்ன வம்பா போச்சு இப்படிலாம் சொல்கிறாரு அப்படின்ட்டு, இப்போ இதுக்கு என்னப்பா செய்ய அப்படின்னா, சரின்னு அந்த பொருள் கையை விட்டுட்டு இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பச்சை கலர் டப்பா, சின்ன டப்பா, அதுக்குள்ளே ஒரு மை கணக்கை வச்சு இந்த சட்டை பாக்கெட்டில் முன்னாடி வச்சுருக்காரு அந்த ஆள். எங்களுக்கு அந்த உரம் தெரியாது. இந்த குரலி வித்தின்னு சொல்கிறவங்கள அந்த மாதிரி ஏதோ பண்ணுற ஆளுவாள். அப்போ சரின்னு சொல்லவும் சொல்லிகிட்டே வந்து கை பொஸ்ட்டுன்னு அந்த போர்வைக்கு மேலே பணம் வந்துருச்சு. பணம் வரவும் அதில் எடுத்து எங்களுக்கு, நாங்கள் எங்கள் 10 பேர் அங்கே இருந்தவங்களுக்குலாம் இருந்த பூரா ஆளுக்கு 1000. எவ்வளோ பணம்? அது ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே வந்துச்சு. 1 லட்ச ரூபாய்க்கு மேலே வந்துச்சு. அதில் எடுத்து ஆளுக்கு எங்களுக்கு எல்லாத்துக்கும் 1000 ரூபா கொடுத்தாரு. கொடுத்துட்டு அப்புறம் அதோட எந்திரிச்சிட்டோம். காப்பியை போட்டு குடிச்சிக்கிட்டு இருந்தோம். குடிச்சிட்டு சரிம்மா இப்போ எல்லாம் சரிதான். உங்களுக்கெல்லாம் அதிர்ச்சியா இருக்கு இல்லையா? அதாம்மா அதிர்ச்சி ஆகிட்டு தான் அவர் சொன்னதுல நாங்கள் பூம்பூ மாடு கணக்க தலையை ஆட்டிட்டு உட்காந்துட்டோம் அவர்கிட்ட. சரி சொல்லுங்க. அந்த காசை வந்து உடனே கொண்டு போய் நாங்கள் எல்லாரும் உட்காந்து பேசிக்கலையே, அந்த ஆளுக்கு தெரியாம அந்த காசை போய் ஒரு ஆள் மாற்றி பாருங்க, செல்லுதான்னு பாருங்கன்னு சொல்லி இவ்வளோ தான் அனுப்பினோம் காயத்ரியை. இவ கடையில் போய் காய்கறி தக்காளி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அந்த 1000 ரூபா முழுத்தலை கொடுத்து கடைக்காரன் வாங்கிக்கிட்டேன். அப்போ காய்கறி வாங்கிட்டு செல்லுது அப்படின்னு சொன்னேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு அதோட நாங்கள் எங்களுக்குள்ளேயே பேசிட்டு அந்த பேச்சை முடிச்சுக்கிட்டோம். அப்புறம் சொன்னார், இப்போ ஒன்றும் இல்லைம்மா, இன்னைக்கு என்ன கிழமை, புதன்கிழமை, நாளைக்கு காலையில் 9:20, 9:30 சொல்ல மாட்டாங்க தர்த்திரியம்மா, 9:20, இந்த 9:20க்குள்ள நீ ஏன் 1,20,000 கொடுத்தேன்னா உனக்கு 5,25,000 தருவேன். 25 லட்சம், 5,25,00,000 தருவேன்.
இதை வந்து உன் பிள்ளைகிட்டயோ உன் புருஷங்கிட்டயோ யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, இப்படித்தான் வந்துச்சுன்னு சொல்லக்கூடாது. ஆனால் நான் சொல்லும் போது சொல்லிக்கோங்க. அப்போ நான் சொல்லேன், இவ்வளோ காசை நாங்கள் எப்படி புருஷன் தெரியாமல் வச்சுருக்க முடியும் அப்படின்னா, அப்போ அது நாசமாக போயிடும். இப்படி பேசினா அந்த ஆளை சுடுகாட்டு சாப்பிட போட்டுருவேன், நீ விளங்காமல் போயிடுவேன் அப்படின்னு அந்த ஆள் திட்டுவார். அப்போ அந்த ஆள் திட்டும் போது அந்த ஆளை ஏற்றுவிட்டு எங்களால் திட்ட முடியாது. அந்த ஒரு லெவலுக்கு நாங்கள் எதுவுமே பேச முடியாத அளவுக்கு எங்களை வாயை கட்டி போட்ட மாதிரி வச்சுருந்தாரு. அப்படியா, சரிப்பா என்னப்பா கேட்டோம், இப்படி சாபம்லாம் விடுறீங்க எங்களை, நாங்களே கஷ்டப்பட்டு என்னமோ ஊனமுற்ற பிள்ளைய வச்சுட்டு நானே நொந்து போய் என் பிள்ளைக்கு மாதம் 1000 ரூபா இந்த ஊனமுற்ற பணம் வருதும்மா என் பொண்ணுக்கு. என்ன நாங்கள் அன்னன்னைக்கு மாத்திரை கூட இல்லாமல் நான் என்னமோ சொன்ன மாதிரி குறைக்குழம்பு நாங்கள் இருக்கோம், இந்த வார்த்தையை பேசுகிறீங்க, என் பிள்ளைகளுக்கெல்லாம் நாங்கள் இருக்க வேண்டாமா, நீங்கள் ஒரு பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி அந்த ஆளை நான் சொல்கிறேன். சரி சரி நீ உன் பேர் சரியில்லை ஏஞ்சி போ போ அப்படின்னு சொல்லிடுறேன். நீங்கம்மா எல்லாம் உங்களுக்கு கொடுத்தவங்க தான் மேடம் அந்த ஆள். நீங்க எல்லாம் பக்கத்தாக்கம் பக்கத்துல எவ்வளவு காசு போச்சு உங்களுக்கு? ஒரே தெருவுல தான் 22,80,000. யாருக்கு? உங்களுக்கு எனக்கு 1,60,000 மேல வருது. எப்படி கொடுத்தீங்க நீங்க? கொஞ்சம் கொஞ்சமா தெரியாம அங்கிட்டு கிட்டமா ஸ்பீட் வட்டிக்கு அதுக்கு இதுக்குன்னு மேடம் அவங்க நாளை கொடுத்துருவேன், நீங்க எடுத்து கொடுத்துருக்கேன்னு இப்ப 2 நாள்ல இப்ப 2 நாள்ல கொடுத்துருவேன். நான் வீடு வட்டிக்கு வாங்கி கொடுத்தீங்க. நீங்க நான் மருமக நகையை வச்சு கொடுத்தேன். நீங்க நாங்க கடன் வாங்கி ஹவுஸ் ஓனர் எவ்வளவு கொடுத்து? வட்டிக்கு கடன் 32,000. நீங்க நான் 60,000 கொடுத்துருக்கேன். எப்படி கொடுத்தீங்க? இதே தான் ஸ்பீட் வட்டி 2 நாள்ல தாரு. நீ இப்ப யாருக்கிட்ட என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே, வெறும் களத்துல இருக்கேனே, என்கிட்ட எதுவுமே கிடையாதுண்ணே. இல்லைன்னா என்ன, நான் உனக்கு கொடுக்க போறேன். ஏத்தா உனக்கு பணம் வாங்குறது அவ்வளவு ஈஸியா? போ அருப்பட்டையில இருக்கையில யாருக்கிட்ட வட்டிக்கு வாங்கு, இந்த கையில வாங்கிட்டா இந்த கையில தாரேன்னு சொன்னோடனே அங்க என் பேரு கொஞ்சம் நல்ல பேரு, ஐயோ பாவம் அந்த பிள்ளை எப்படியாவது கொடுத்துரும், கடையில எங்கிட்ட கடன் கிட்ட வாங்கியாவது கொடுத்துரும் அப்படின்னு நான் ஒரு சீட்டு போட்டிருக்கேன், ஒரு இது லோன் வருது, நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி போய் சொல்லி வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். சரி, இப்படி காசு இப்படி வாங்கி இப்படி குடுக்கறான்னு நீங்க எல்லாம் எப்படி நம்பினீங்க? அவ்வளவு பணமும் காசும் காமிக்கிறானே. எங்களை விட்டு போறதுக்கு அப்புறம் தான் மேடம் இந்த தெளிவாவது பேசுற, ஒருத்தர் சந்திக்க விடாம பேச விடாம சொல்லுங்கம்மா, எப்படி மயங்குனீங்க? காசு கண்ணு முன்னாலேயே 1000 ரூபாய் நோட்டும் 500 ரூபாய் நோட்டும் நிறைய மந்திரம் போட்டு எடுத்து காமிக்கிறான். பச்சை கலர்ல ஒரு டப்பால மருந்து இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல, அவன் சொல்றது மட்டும்தான். சரி, இப்ப எப்படி இதெல்லாம் ஏமாத்தல்னு எப்ப தெரிஞ்சது உங்களுக்கு? நாங்கள் எங்கள் வீட்டு பக்கத்தில் தேட்டரு, நாங்கள் ஒரு படத்துக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு நாங்கள் எல்லாரும் பேசி வச்சுருந்தோம். இவனை வச்சுட்டு ஒன்றும் நம்ம பேச முடியல, ரொம்ப ஒரு மாதிரியா தோணுது நம்ம, அதனால் கொஞ்சம் வெளியில் போய் நம்ம பேசுறதுக்கு நம்ம படத்துக்கு மாதிரி போயிட்டு படம் பார்க்க வேணாம், பேசி முடிச்சுட்டு வந்துடுவோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொன்னோம். சரி படத்துக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டா மேடம். சரிட்டு நாங்கள் படத்துக்கு போய் 11:30 போய் உட்காந்து டிக்கெட் எடுத்து உட்காந்துருக்கோம். 11:30 ஃபோன் அடிச்சிட்டான், எங்க இருக்கீங்க தேட்டரில், சீக்கிரம் வாங்கண்ணா. என்னம்மா என்னத்தவா குண்டத்துக்கு போட்டு போகிறான், இப்படி கூப்பிட்றோம் நம்மளை பறந்துக்கிட்டுன்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து ஓடியாரோம். கரெக்டாக மெத்து படிக்கிட்ட புருஷன் பொண்டாட்டி 3 பேக்கை வச்சுட்டு கரெக்டாக நிற்கிறாங்க. பொண்டாட்டி வேற இருக்காங்களா? பொண்டாட்டி மயன் 3 கூட இருக்காங்க மேடம், கூட தான் இருக்காங்க. கரெக்டாக பேக்கை வச்சுட்டு நிற்கிறாங்க. அப்போ போனோடனே என்னப்பா அப்போ நான் என்னமாம்மா என்னப்பா, அவசரமான ஒரு ஃபோன் வந்துருச்சு, செத்து போயிட்டாங்களா யாராமும், அதனால நான் போயிட்டு நாளைக்கு காலையில் வந்து 7:20 இந்த உஷாவுக்கு, 8:20 விஜய்க்கு, 9:00 காயத்ரிக்கு, ராஜலட்சுமிக்கு, ஒவ்வொருத்தருக்கு அந்தந்த டயத்தை சொல்லி உங்களுக்கு எல்லாத்துக்கும் நாளைக்கு 1 மணிக்குள்ள எல்லாத்துக்கும் நான் உங்க பீரோல ஓபன் பண்ணி விட்டுருவேன். நீங்க அப்புறம் நீங்களா ராஜாத்தி கணக்கா வாழுங்க அப்படின்னு பேருக்கு இருக்கு. இப்ப உன் வீட்டுல 4 பேர் படம் இருக்கு, நீ ஆளுதன்னு வச்சுக்க, அவ்வளவுதான் உன்னைய அப்படின்னு என்ன கேப்பாரு. இப்படி எல்லாம் சொல்றீங்களே, நான் பிள்ளையில வச்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு இப்ப வீட்டு வாடகை கூட கொடுக்க முடியாம அந்த நிலைமையில இருக்கேனே, வீட்டுக்காரம்மா வேற ஏன் பூட்டிட்டு போறேன்னு கேக்குறாங்களே, அழுது வீட்டுக்காரவங்க முடியல போய் சாவுன்னா. அப்ப எனக்கு வேற எங்கேயும் வழி இல்லை அப்படின்னு என் குழந்தை காதல இருந்த தோட்டம் கூட கொடுத்துட்டு அவங்கிட்டயே காசை வாங்கி, இவங்க தங்குறதுக்கு அவங்கிட்டயே காசை வாங்கி வாடகை கொடுத்து அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டேன் மேடம். அப்ப நாங்க கேட்கும்போது சாவு வந்துருச்சு போறேன் அப்படின்னா, அப்போ போயிட்டு நான் வந்துடுவேன்னு சொன்னேன். அன்னைக்கோட போன வந்தேன், நாங்களும் 4 நாளாக எதிர்பார்த்தோம் எல்லாம் உட்காந்துக்கிட்டு. அப்புறம் 4 நாள் கழிச்சு வேற புது நம்பர்லேருந்து ஒரு ஃபோன் வந்துச்சு. அப்போ நான் நாங்கள் பேசுகிறேன், என்னம்மா வீட்டுக்குள்ளே போக முடியாது, என்னம்மா செய்ய, கண்டிப்பாக நான் போனேன்னா மருந்து கொடுத்தேன் ஜாகணும், என்னை கொன்னே போடுவாங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லி பேசிட்டு ஒரே அழுக ஒப்பாரி வச்சு, எங்கள் கண்ணில் வர கண்ணீர் கூட இல்லை, அவ்வளோ தூரம் நாங்கள் அழுது முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஃபோன் வந்துச்சு. அப்போ இருக்குமா ஏதோ புது நம்பர் வந்து நான் தான் ஃபோன் எடுத்து அழா அப்படின்னேன். எம்மா நான் தான் அம்மா பேசுகிறேன், என்னம்மா சொல்லுங்க, என்னம்மா ரூபாதாரேன்னு சொன்னீங்களாம்மா, போய் 4 நாள் ஆச்சம்மா, நாங்கள் யாரும் வீட்டுக்குள்ளே போக முடியாமல் அழுதுகிட்டு இருக்கோமாம்மா அப்படின்னு நான் சொல்கிறேன் அழுதுகிட்டு.
அழுகாதம்மா, தம்பிக்கு உடம்பு சரியில்லை, குளுக்கோஸ் ஏறிக்கிட்டு இருக்கு, நாங்க வந்துடும் அப்படின்னு அந்த பொம்பளை என்கிட்ட சொல்லுச்சுமா. சொன்ன பிறகு ஒரு மாசம் அது கூட அவரை பிடிக்கணும். அவரை பிடிக்கணும்னா அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரு? அதுக்குதான் ஏற்பாடு பண்றேன் மேடம், வேற ஒண்ணும் இல்ல மேடம். கொஞ்சம் துப்பு சொல்லுங்க, யார் இருக்கா? இதுல வந்து இந்த ஐஸ் பாண்டிங்கிறது வந்து இந்த பாண்டி அந்த சாமியார் பொண்டாட்டி இருக்காளே, அவ கூட பிறந்த அண்ணன் அங்க இருக்கான். அவர் பேர் ஐஸ் பாண்டி. ஐஸ் பாண்டி. அது என்ன ஐஸ் பாண்டி? அது என்ன அந்த ஊர்ல அப்படித்தான் அந்த பேரை சொல்றாங்க. அங்க போய் விசாரிக்க போகும்போதுதான் விசாரிக்க போகும்போதுதான் இந்த மாதிரி ஐஸ் பாண்டின்னு சொல்றாங்களே அப்படின்னா, அது பாண்டிமாவு அண்ணன், அவர் தான் வீட்டுல வந்து லைட் எல்லாம் போட்டு போறாருன்னு சொன்னாங்க மேடம். அவன் வந்து அந்த ஒரு 1.5 கோடிக்கு மேல வீட்டு கட்டி வீட்டை பூட்டு போட்டு வச்சிருக்காங்க. பாலை காய்ச்சிட்டு அப்படியே பூட்டு போட்டு இந்த தொழில் செஞ்சுட்டு ஊரா அலைஞ்சிருக்கான். அந்த வீடு அப்படியே பூட்டி கிடக்குது மேடம். ரெண்டாவது அந்த பந்தா பாண்டின்னு சொல்லி அவன் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கையால் கணக்கா இருக்கான் மேடம். ஆனா அவனை பிடிச்சமாகும், அவனை பிடிச்சது மாதிரி மேடம். அன்னைக்கு அவன் பஞ்சாயத்துக்கு போயிருந்தோம். அவன் சொல்லுவான் அந்த சாமியாரு, நான் வந்து யாரை நம்பி நான் எங்கேயும் போக மாட்டேன், பந்தா பாண்டி என் மகனை தவிர கார் ஓட்டிக்கிட்டு வர்றதுக்கு நான் வேற யாரையுமே சேர்க்க மாட்டேன். அன்னைக்கு அருப்புக்கோட்டை வரல அந்த பந்தா பாண்டி. பந்தா பாண்டி பந்தா பாண்டினா அந்த மேட்டர்ல அவங்க சொந்தக்காரங்க அங்க பக்கத்துலதான் மேடம் இருக்கு. அவங்களுக்கு ஒரே பையன் தானா? அதாவது உண்மையை சொல்லணும்னா அவன் எங்க கிட்ட சொன்னான், நாங்க மெட்ராஸ்ல இருக்கும்போது எனக்கு 3 பொம்பளை பிள்ளைய ஒரு பையன், என்ன அந்த என் பொண்டாட்டி வந்து என் கூட சேர்ந்து வாழாம இருந்துட்டா, நான் கை குழந்தையோட தூக்கிட்டு ஓடி வந்தேன். வந்த இடத்துல இந்த இப்ப இருக்கிற பொம்பளை வந்து இன்னொருத்தவங்கிட்ட கல்யாணம் பண்ணி இருந்தாலாம், அவ வாழாம இந்த ஆளோட கூட வந்துட்டாலாம், அப்ப இருந்து நான் தான் வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா மேடம். ஏமாந்தது ஏமாந்தாச்சு, ஒரு நல்ல விஷயம் பண்ணிருக்கீங்க, இங்க வந்து உட்காந்து சொல்லியிருக்கீங்க. இனிமே இந்த மாதிரி யாரும் ஏமாறக்கூடாது. நீங்க மட்டும் இல்லம்மா, பாக்குறதவங்க எத்தனையோ பேர் மாயம் மந்திரம் அது இதுன்னு போய் இருக்கிறது காசெல்லாம் கொண்டு போய் கொடுத்து ஸ்பீடு வட்டிக்கு வாங்கி நகைய வச்சு, மருமக நகைய வச்சு, குழந்தைங்க நகைய வச்சு கொடுத்து இப்படி மாட்டிக்க கூடாது. இந்த மாதிரி மூட நம்பிக்கைகளை, இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்ல அதுவும் புருஷனுக்கு தெரியாம ஈடுபடவே கூடாது. சரியா? ரிப்போர்ட்டர்ஸ் வருவாங்க கூட, எல்லா உதவியும் பண்ணுங்க, கண்டுபிடிச்சிடலாம். முதல்ல தைரியமா இருங்க, அழறத்தை விடுங்க. சரி, வணக்கம். யார் அந்த பந்தா பாண்டி மற்றும் பாலசுப்ரமணியம்? குடும்ப பெண்களை குறிவைத்து அவர்களிடம் பணம் மோசடி செய்த இந்த இருவரும் இவர்களிடம் மட்டும்தான் மோசடிகளை அரங்கேற்றி இருக்கிறார்களா? விசாரித்து பார்த்தால் மலைக்க வைக்கும் உண்மைகள் வெளியே வருகின்றன. சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பெண்கள் நம்மிடையே தெரிவித்த தகவல்களை கொண்டு நாம் களத்தில் இறங்கிய போது கிடைத்த தகவல்கள் எல்லாம் அதிர்ச்சி ரகம். இந்த பெண்களை மட்டும்தான் அவர் ஏமாற்றியிருப்பார் என்று நினைத்து போன எங்கள் குழுவினருக்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி. இதை அவர் தொழிலாகவே செய்து கொண்டிருப்பது தெரிய வந்தது. வெளியூர் மக்களை மட்டுமல்லாமல் அவர் தனது சொந்த ஊர் மக்களையே இதுபோல் ஏமாற்றி இருப்பது தெரிய வந்தது. ஐயன் கொத்த சித்தாள் வேலைக்கு போறேன். அவன் வந்து விவரம் இல்லாம எனக்கு பேர்காலத்துக்காக வேணும் அப்படின்னுட்டு, ஆமா ஒய்ஃபுக்கு எங்கிட்ட எல்லாம் கேட்கலங்க சார். கேட்காம பையன் செஞ்சுட்டேன். என்ன பண்ணாரு? பத்திரத்தை அடமானம் வச்சுட்டேன். எவ்வளவுக்கு வச்சிருக்கீங்க? 1 லட்சம் ரூபாய்க்கு வச்சிருக்கேன். சரி. நாங்க ரூபாயை கொடுத்து கேக்குறோம், ஆள் இல்ல. ஆள் இல்ல. ஆமா. இப்ப எவ்வளவு நாள் ஆச்சுமா இது நடந்து? அது வந்து நாங்க வச்சது 2 மாசம் ஆச்சு. இவங்க போய் 3 மாசம் ஆச்சு. ஒரு மூடை பணம் தாரேன் அப்படின்னு ஒரு மூடை நிறைய பணம் கட்டினாங்க. தொட்டு பாத்தீங்களா? தொடல மாட்டேன். என்ன மாதிரி கோணி மூட்டையா? சாக்கு பை தான், சல்லடை பை மாதிரி, சீனி சாக்கு பை கணக்கு. ஆமா, சல்லடை பை ஒரு மூடை இருந்துச்சு. என்னை கூப்பிட்டு வந்து காட்டினாப்புல. அப்புறம் போட்டு நகை
ஒரு தூக்கல் நிறைய போட்டு இந்த பாருமா உனக்கு அப்படின்னு சொன்னாப்புல. நான் உள்ளேயே வரல. அதுக்கு எவ்வளவு பணம் கட்டுனீங்க நீங்க? மொத்தம் 93,000 கட்டி. 93,000 கட்டுனீங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களை எல்லாம் வெளியே போக சொல்லிட்டு பீரோல பணம் ஏத்துறேன் அப்படின்னு சொல்லி பணம் ஏத்துனாரு. ஆமா. ஏத்திட்டு எத்தனை நாள் கழிச்சு திறக்க சொல்லி திறந்து? 27 நாள் ஆச்சு. 40 ரூபாய்க்கு மேல போயிருச்சு. அதான் 27 நாளா நீங்க இந்த ரூம்குள்ளே வரல. அதை பூட்டு போட்டாச்சு. அந்த இதை பூட்டு போட்டாச்சு. பூட்டி சாவி எடுத்துட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நீங்க எப்ப சந்தேகப்பட்டீங்க? நான் அந்த ஜனவரி 1ஆம் தேதி எதுக்கும் திறந்து பார்ப்போம், இவட்ட தானே சாதியை கொடுத்துட்டு போனாங்க, இங்க வா சாதியை கொண்டாந்து சொல்லி இவதான் வந்து திறந்து காட்டு சொன்னான். சரி திறந்து காட்டுனா வெறும் விரல் கடன் இருந்துச்சு. அதாவது இவங்கனால இப்ப இவ்வளவு 50,000 ரொட்டேஷன் பண்ண முடியுது. இதை தாண்டி அவங்க வந்து வட்டிக்கு வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு அவர் தள்ளுறாரு. ஏன் அந்த மாதிரி தள்ளுறாரு அப்படின்னா, அவங்க வந்து அடுத்து வந்து என்னன்னா வட்டிக்காரன் விரட்ட ஆரம்பிச்சிருவான். வட்டிக்காரன் விரட்டி அவங்கள அந்த டார்ச்சர்ல இருப்பாங்க, நம்மளோட டைவர்ட் பண்றாரு. இதுதான் வந்து அங்க இதான் அவரோட ஃபார்முலா. இதை தான் நான் வந்து மேட்டமலையில் போய் அவர் வீட்டுக்கிட்ட நான் விசாரித்தேன். நான் விசாரித்தப்போ அவங்க வீட்டுக்கு வந்து பக்கத்தில் வந்து பார்த்தேன் அவங்க சித்தி அவங்க கிட்ட 5 லட்ச ரூபா வாங்கியிருக்காப்புல. அதே மாதிரி சிவகாசியில் வந்து கம்பவுண்டராக ஒருத்தர் மாறி பண்ண வேலை பார்க்குறாரு, அவர்கிட்ட 10 லட்ச ரூபா வாங்கியிருக்காப்புல. அதே மாதிரி அந்த ஏரியாவில் ஒரு 2-3 பேரை வந்து அவர் எப்போதுமே இருக்க வைக்கிறார். வேலைக்கு போவேணாம், உங்களுக்கு இன்னைக்கு என்ன உனக்கு சம்பளமோ அந்த சம்பளத்தை நானே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஏரியாவுக்குள்ளே நிறைய பேரை டெவலப் பண்ணி வச்சிருக்காரு. என்ன ஒரு இன்ஃபர்மேஷன் எது நடந்தாலும் அவருக்கு உடனே அங்கே போயிடும், தகவல் போயிடும். இதுக்கு வந்து இதில் வந்து அவங்களுக்கு பந்தா பாண்டின்னு ஒரு ஆள், ஒருத்தன் இருக்கான், அவனும் பேர் பாண்டி. இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பி. 1 லட்சம் கொடுத்தா 1 கோடி தாரேன் அப்படின்னு கேட்டு வீட்டில் வந்து வாங்கினாரு. அவர் பையன் பொண்டாட்டி வீட்டில் வந்து வாங்கி டீ எல்லாம் சாப்பிட்டாங்க. ஒரு ரூமுக்குள்ளே போய் நீங்கள் வெளியில் போயிருங்க, பீரோலுக்குள்ளே உள்ள பணத்தை நாங்கள் மூடி வச்சுட்டு போயிடுவோம், சாவியும் நாங்கள் கொண்டு போயிடுவேன். 2 மாதம் கழிச்சு வந்து உங்களுக்கு 1 லட்சம் 1 கோடி அப்படின்னா 4.5 லட்சத்துக்கு உங்களுக்கு 5 கோடி நான் தர்றேன் அப்படின்னு உள்ள மையெல்லாம் வச்சு எங்களுக்கெல்லாம் மை மந்திரத்தால் இது பண்ணி வச்சுட்டு வந்துட்டார் சார். 1 லட்ச ரூபா கட்டுன்னு சொன்னாங்க. 1 லட்ச ரூபா கட்டினது சரி இன்னொரு 3 நாளில் வந்துட்டு போ அப்படின்னாரு. 3 நாள் கழிச்சு போனேன், எனக்கு உன் பேருக்கு நிறையா ரூபா வந்துருச்சு, இன்னும் அந்த வாங்கினா இல்லாட்டா இன்னொரு ஆள் சேர்த்தா தான் ரூபா வாங்குவேன், இன்னும் எவ்வளோண்ணே வேணும் அப்படின்னு. இன்னும் எனக்கு 85,000 கொண்டு வா அப்படின்னாங்க. நான் எந்தையாவது இப்போலாம் 85,000 கடன் வாங்கி கொடுத்தேன். அதுக்குள்ளே எனக்கு யாரும் செத்து போனாங்க, நான் நீர்மலை எடுத்துட்டேன், அதெல்லாம் நீ வாங்க முடியாதுமா அப்படின்ட்டாரு. இப்போ என் பேரில் வந்து இப்போ 6 லட்ச ரூபா வருது, அவர் ரூபா எல்லாம் சேர்த்தா என்ன. ஆனால் ரொம்ப 3 மாதமே எங்களை பைத்தியம் பிடிச்ச மாதிரி தான் அலைஞ்சோம். நாங்கள் பணத்தையும் கொடுத்துட்டு பூரா நான் வட்டிக்கு வாங்கி தான் கொடுத்தேன். என் கை காசு கிடையாது, பூரா வட்டிக்கு வாங்கி தான் கொடுத்தேன். இன்னும் நான் வட்டி கட்டிக்கிட்டு தான் இருக்கேன். 1 லட்சம் கொடுத்தா 1 கோடி தரேன் கொடுத்து 4 ரூபா. ஆமாம் 4.20 வாங்கிட்டாரு. 4.20. 4,20,000 ரூபா. எப்படி அந்த காசு எப்படி வாங்கி கொடுத்தீங்க? கடன் தான் வாங்கி கொடுத்தோம். கடனை கட்டிட்டீங்களா? இல்லை, எவ்வளோ நாள் ஆச்சு இப்போ நடந்து? இப்போ 4 மாதம் ஆகுது. 4 மாதம் தான் ஆகுது. 4 மாதம் வட்டி தான் கட்டிக்கிட்டு இருக்கேன். வட்டி தான் கட்டிட்டு இருக்கீங்க. 25,000 கொடுங்க, நான் ஒரு 2 லட்சம் தரேன், 2 கோடி தரேன்னு சொல்லி ஏமாத்தினா சார். வாங்கிட்டு அதோட ஒரு 4 மாதம் இருந்தார் சார். அப்புறம் ஆள் தீபாவளியோட எஸ்கேப் ஆகிட்டார். 15 நாளில் தரேன்னார் சார். 15 நாளில்? ஆமாம், பக்கத்து வீட்டுக்காரங்க வந்திருந்தாங்க. அந்த மணிக்கு வரவன் அப்படியே போயிட்டார் சார். இந்த உங்கள் மாதிரி இந்த சீட்டுக்கிட்ட போட்டு மிச்சம் வச்சுருந்து கொடுக்கல சார். இந்த தாரேன், எதுக்கு நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் சார். அந்த மணிக்கு இருந்தாங்கன்னு கொடுத்தேன் சார், அதோட போயிட்டார் சார். வீட்டு பத்திரம் அத்தை வாங்கிட்டு போயிட்டேன் கொடுக்கணும். எனக்கு ஒத்த பொம்பளை பிள்ளை அது இல்லை, அந்த 3 பிள்ளைங்க இருக்கு, சின்ன சின்ன பிள்ளைங்க, பேரம்பேத்தியை தான் வச்சு வளர்க்குறேன், யாருமே இல்லை. எங்க அத்தை மையனே எங்க மாமா மையன் நான் வந்து இருக்கேன், அதையும் பிடிங்கிட்டு போயிட்டேன், உயிரை பிடுங்கணும் பிடிங்கிட்டு போயிட்டேன். அதை மட்டும் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க, எனக்கு எதுவுமே வேண்டாம். பாம்பேக்கு உனக்கு ஹிந்தி நல்லா தெரியல, பாம்பே கூட்டு போறேன், ஒரு 50 நாளையில உனக்கு ரூபா வாங்கி தரேன். உனக்கு 50 நாள்ல 7 வீடு என்ன நான் இந்த இதுல திருச்சிலி ரோட்ல பார்த்து வச்சிருக்கேன். இங்க அற்பட்ட ஊர்ல உனக்கு பாம்பே கிளம்புனவங்க எவ்வளவு கூட்டிட்டு அது என்னையும் கூட கூட்டியா? எனக்கு ரேஷன் கார்டே கிடையாது, நானே ரேஷன் கார்டு இல்லாம அனாதை மாதிரி நிக்கிறேன். நீ எனக்கு வீடு வாங்கி என்ன செய்யறது? அதெல்லாம் உனக்கு தேவையா? ரேஷன் கார்டு வாங்கி கொடுக்கறது ஏன் பொறுப்பு இல்ல? ஒரு நிமிஷம் வர வைக்கட்டுமா? நானு இப்ப ரேஷன் கார்டு வர வைக்கட்டுமா? உங்க வீட்டுக்காரர் உனக்கு பணம் கொடுத்து 22 நாள்ல வர வச்சு 2 மணி நேரத்துல நிப்பாட்டுறேன் கூட்டிட்டு வந்து அப்படின்னு சொன்னான் சார். ஏதோ இப்போதுதான் ஏமாற்ற ஆரம்பித்திருப்பார்கள் என்றுதான் நினைத்தோம். ஆனால் இவர் கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கும் மேலாக இந்த மோசடியில் பாலசுப்ரமணியனும் அவரது ஆட்களும் ஈடுபட்டு வருகிறார்கள் என்கிற உண்மை அங்கு போன பிறகுதான் தெரிந்தது. யார் அந்த பாலசுப்ரமணியன்? அவர் எந்தெந்த ஊர்களிலெல்லாம் ஏமாற்றினார்? அவர் வந்துட்டு 1984 அவர் மேலே வந்து
மக்களை ஏமாத்தினதாக கோயில்பட்டி கிழக்கு காவல் நிலையத்தில் வழக்கு இருக்கு. 30 வருஷத்துக்கு மேலே தொடர்ந்து ஒரே வேலையை செஞ்சுட்டு இருக்காரு. இன்னமும் ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க. போன மாதம் கூட ஏமாந்துருக்காங்க. இன்னைக்கும் தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு பகுதியில் ஏமாத்திட்டு இருக்கார் அவர். அவரை பார்க்குறவங்க இனிமேல் வந்து அவர்கிட்ட ஏமாறக்கூடாது. ஊர் மக்களை சொல்வதெல்லாம் உண்மை சந்தித்த போது அவர்கள் எல்லோரும் சுட்டிக்காட்டிய ஒரே பெயர் பந்தா பாண்டி. அவன் இருக்கிற இடம் சார் அவங்க சொந்த பந்தத்துக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா இதுல சம்பந்தப்பட்ட வந்து பந்தா பாண்டி, ஐஸ் பாண்டி. மிக நீண்ட தேடுதல் வேட்டைக்கு பிறகு பந்தா பாண்டி நம்மிடம் சிக்கிக் கொண்டார். உஷாராக ஊருக்கு வெளியே சந்திக்க ஒத்துக்கொண்டார். அதன்படியே சுங்க கட்டண சாலை அருகே காத்திருந்தது நமது குழு. சொல்லியபடியே நம்மை சந்தித்த பந்தா பாண்டி பாலசுப்ரமணியம் பற்றி பிடிகொடுக்காமல் பேசினார். ஒரு கட்டத்தில் தனக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லை என்று கூறினார். ஆனால் அவர் பாலசுப்ரமணியத்தின் அன்றாட நடவடிக்கைகள் அத்தனையையும் விரல் நுனியில் தெரிந்து வைத்திருக்கிறார் என்பதை அவருடைய பேச்சிலிருந்தே தெரிந்து கொண்டோம். தெரியவே தெரியாது என்று மறுத்த பந்தா பாண்டி பாலசுப்ரமணி பற்றி என்னவெல்லாம் சொல்கிறார் என்று நீங்களே பாருங்கள். அவர் வந்து என்ன பண்றாருன்னா, இங்க இருந்து போனவொடனே அருப்புக்கோட்டையில சிம் வாங்கிட்டாங்க. இந்த சிம்மை க்ளோஸ் பண்ணிட்டு அருப்புக்கோட்டை சிம்ல இருந்து அவங்க வீடு பார்த்து கொடுத்துட்டாங்க. எந்த சோழியும் செய்யக்கூடாது. ஏன்னா கண்ணு இது ஆபரேஷன். அவருடைய உடம்பு நல்லா சுகர், பிரஷரு அந்தது. ஆனால் இனிமே இந்த சோழியும் செய்ய மாட்டாரு. தனக்கும் பாலசுப்ரமணியத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று பந்தா பாண்டி மறுத்து நம்மிடமிருந்து தப்பித்துக் கொண்டாலும் ஊர் மக்களிடம் சிக்கிக் கொண்டார். நம்மிடம் ஊருக்கு நான் வரவில்லை, நீங்களே போய்கொள்ளுங்கள் என்று சுங்க கட்டண சாலை அருகே சொல்லிவிட்டு ஒதுங்கினார் பந்தா பாண்டி. ஆனால் நாம் என்ன செய்கிறோம் என நோட்டம் விடுவதற்காக வந்தவர் மக்களிடம் மாட்டிக்கொண்டார். மக்கள் கேட்கிற கேள்விகளுக்கு அவரால் பதில் சொல்ல முடிகிறதா? என்னைய வச்சு கொடுத்தீங்களா? என்னை யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? என்னைய யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த பிள்ளை பேச்சு நீ பேசுங்க. உங்களை என்னைய யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? வீடு இருக்கும் போது நீங்க கொண்டு போய் உங்க ஊர்ல 1.5 மாசத்துக்கு வீடு முடிச்சு கொடுத்துட்டு அந்த வச்சு போட சமையல் பண்ணி நாங்க அதுக்கு நீ ஒத்தாளிச்சியா? அதுக்கு நீ ஒத்தாளிச்சியா? அங்கதானே வந்து சொல்றாங்க. யார் சொன்னா? அவனுக்கு பின்னாடி நீ இருந்த. அவனுக்கு பின்னாடி இருந்த. ஒரு ஆளு இருந்தாங்க சொல்றாங்க. அவன் பின்னாடி நீ ஒப்பட. பின்னாடி யாரு? அவனை ஒப்படா பாண்டி. நான் கேட்கிறேன் சொல்றேன். அண்ணன் ஒப்படா நீ வரீங்க. அவனை ஒப்பட. அந்த சாமியார் உங்களுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி தரேன்னு 50,000 30,000 வாங்கி கொடுத்தாரு. அப்ப யார் வாங்கி கொடுத்தாரு? எங்களுக்கு ஐஸ் பாண்டி வாங்கி கொடுத்தாரு. பாண்டி ஒப்படா அந்த சொல்றேன். அவர் வாங்கி கொடுத்தாரா? வாங்கி கொடுத்தாரு. அது நீங்க எவ்வளவு கொடுத்தாரு? 50,000 30,000 எப்போ வாங்கி கொடுத்தாரு? எப்போ வாங்கி கொடுத்தாரு? தெரியும். யார் சொன்னாரு? அதுதான் சொல்றேன். உனக்கு எப்படா வந்துச்சு காசு? நேத்து 1000 ரூபாய் கால எப்படா மாத்தினேன்? நேத்தா? முன்னாள் 500 கால எப்படா மாத்தினேன்? 500,000 முன்னாள் நேத்து மாத்தின சொல்றேன். நீங்க அவர் மூஞ்சி நானே 500,000 ரூபாய் இல்ல. பேட்டிங்க. எப்படா மாத்தினேன்? அவங்க எப்படா மாத்தினேன்? இருங்க பேட்டிங்க. எப்படா டெய்லி 500,000 மாத்தினேன். மாத்தினேன். ஆமா. தெரிஞ்சா இருடா. நான் கேக்குறேன் சொல்லு. எப்படா மாத்தினேன்? கம்ப்ளைண்டே கொடுக்காம இருக்கிற இடத்த போய் கேட்டீங்கன்னா என்னமா பண்ணுவாங்க? கம்ப்ளைண்ட் போய்மா வண்டி உன்னை என்ன ஆரம்பத்திலேயே மதுரை ரிசர்ச்லயே உன்னை அன்னைக்கே சத்தப்பட்டு சொன்னேன். நான் வந்துட்டேன். இது வேணாண்டா எங்க குடும்ப பிரச்சனை வந்துட்டேன். பிரச்சனைக்கு தலைவர் நான் கொடுக்கல. இல்ல உன் தலையை வெட்டாதனால நீ தலையை வெட்டுவது வெட்டாத உன் தலையை இப்ப வேணா விட்டுவோண்டா. அதனால முடியும்ல. இது
ஏனே நீ இந்த இப்பவே சொல்றேன் நான் எந்த தவறு நான் சொல்றேன் அதனாலனே நான் தவறு எடுத்திருந்தா கை நீட்டி சொல்லியிருந்தா வாங்கியிருந்தா சொல்லுங்க 5 மாதமா இருக்காங்களா பந்தா பாண்டிதான் காரணம் என்று மக்கள் சொன்னதை இங்கு நாங்கள் பதிவு செய்து விட்டோம். பாலசுப்ரமணியன் யார்? மக்களிடம் அவர் ஏமாற்றி பணம் பறித்து கட்டிய வீட்டை மக்கள் நமக்கு அடையாளம் காட்டினார்கள். இதுதான் அந்த வீடு. சொந்த ஊரிலேயே பலரது வாழ்வில் மண்ணை அள்ளி போட்டிருக்கிறார் பாலசுப்ரமணியன். அவ்வளோ கூட இவ்வளோ கூடன்னு எங்களை மிரட்டிக்கிட்டே வாங்கினாரு. எப்படி வந்து மிரட்டினார் ஃபர்ஸ்ட்? நாங்கள் சும்மா போயில வரையில கூப்பிடுவாரு, கூட நான் அந்த இவ்வளோ தாரேன் அவ்வளோ தாரேன்னு சொல்லிட்டாரு. எப்படி ஃபர்ஸ்ட் ஏதாவது மந்திரம் கிந்திரம் போட்டு காமிச்சாரா? என்னன்னு தெரியல எங்களுக்கு. உங்களுக்கு ஏதாவது மந்திரம் போட்டு கொடுத்தா பாட்டு காமிச்சாரா? ஒன்றும் போடலை. நாங்கள் போயில வரல வந்து வாங்கினாரு, அவ்வளோதான். எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்கீங்க நீங்க காசு? நாங்கள் 70,000. என்ன ஃபர்ஸ்ட் எவ்வளோ கொடுத்தீங்க? முதல்ல 30,000 கொடுத்தேன். 30,000. அதுக்கப்புறம் பிறகு 10,000 15,000 இப்படிமே கொடுத்தீங்க. என்ன விஷயம்? திருப்பி போய் கேட்டதுக்கு என்னன்னு சொன்னாரு? அவர் இல்ல போயிட்டாருல்ல. அதுக்கப்புறம் வாங்கிட்டு தரேன் நாளைக்கு தரேனே கடத்திட்டார். இதில் ஒரு சுவாரஸ்யம் என்னவென்றால், பாலசுப்ரமணியன் இதுவரை தன்னுடைய போட்டோ யாரிடமும் கிடைக்காத மாதிரி பார்த்து கொண்டிருந்திருக்கிறார். எங்கு போனாலும் அவர் புகைப்படத்தை மட்டும் யாரையும் எடுக்க அனுமதிப்பதே இல்லை. ஏனெனில் புகைப்படம் கிடைத்தால் தான் மாட்டிக்கொள்வோம் என நன்றாக தெரிந்திருக்கிறது அவருக்கு. அவர் எப்படிதான் இந்த விஷயத்தில் கவனமாக இருந்திருந்தாலும் யானைக்கும் அடிசருக்கும் தானே. அவரது புகைப்படம் ஒரு இடத்தில் இருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்தது. வழக்கறிஞர் அழகர்சாமி அவர்களின் உதவியோடு நாம் தேடி போனதில் கூடுதல் ஜாக்பாட்டாக அவரது புகைப்படம் மற்றும் ஏமாற்றுவதற்கு உடந்தையாக இருக்கும் அவரது மனைவியின் புகைப்படமும் சேர்ந்தே கிடைத்தது. அந்த புகைப்படம் கிடைத்த கதையும் கூட சுவாரஸ்யமானது. ஒரு ஊரில் ஒருவரிடம் ஏமாற்றும் போது கையும் களவுமாக சிக்கிக் கொள்கிறார்கள் பாலசுப்ரமணியமும் அவரது மனைவியும். அவர்களிடமிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக தங்களுடைய புது வீட்டு பத்திரத்தை கொடுத்துவிட்டு தப்பித்திருக்கிறார்கள் இருவரும். அந்த பத்திரத்தில் இருந்து எடுக்கப்பட்டதுதான் இந்த போட்டோ. இந்த பயணம் நமக்கு ஒரு விஷயத்தை உணர்த்தியது. இப்படி ஏமாந்து போனதற்கு முதல் காரணம் மக்களின் பேராசைதான். அதிலும் மேஜிக் வேலைகளை எல்லாம் கடவுள், மாந்திரீகம், கடவுளின் சக்தி என்றெல்லாம் குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். கடவுள் மனிதர்களை ஏமாற்றுவதில்லை. கடவுளின் பெயரை சொல்லிக் கொண்டு அற்புதங்கள் நிகழ்த்துவதாக சொல்பவர்களிடம் மக்கள்தான் ஏமாந்து போகிறார்கள். இவர்கள் காட்டுவதெல்லாம் சித்து வேலைகள் அல்ல, அது அவர்களுக்கு கிடைத்த கடவுளின் வரமும் இல்லை. பயிற்சி எடுத்தால் இது போன்ற மேஜிக் வேலைகளை யார் வேண்டுமானாலும் செய்துவிட முடியும் என்பதுதான் உண்மை. இந்த மாதிரி பொய் புரட்டு வேலைகளை வெளிச்சம் போட்டு காட்டுகிறார் திரு ஈட்டி கணேசன் அவர்கள். சொல்வதெல்லாம் உண்மை நேயர்களுக்காக அவரை பிரத்யேகமாக வரவழைத்து விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துவது மட்டுமே எங்களது நோக்கம். இன்றைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய உழைக்கின்ற மக்கள், அறியாத மக்கள்கிட்ட இன்றைக்கி சாமியார்கள், மந்திரவாதிகள் எடுத்துக்கிட்டாலே புற்றீசல் போல வந்து கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கு அறியாமல் இருக்கக்கூடிய மக்களிடத்தில் சில அற்புதங்களை செய்து காட்டுகிற போது பார்த்ததெல்லாம் மந்திரத்தால் செய்கிறது, மாந்திரிகத்தில் செய்கிறதுன்னு சொல்லி இன்றைக்கு மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு மந்திரவாதிகள் எடுத்துகிட்டு இப்படி வெறுங்கையை காட்டி பார்த்தா கைப்பிடிமா பார்த்தா வெறுங்கையிலேருந்து இப்படி பார்த்தீங்கன்னா விபூதி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி வெறுங்கையை காட்டி விபூதி கொடுக்குறப்ப ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னு சொல்லித்தேன் இன்றைக்கு மக்கள்லாம் நம்ம சாமியாரை நோக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்தோன்னா உங்களுக்கு வந்து வெறுங்கையை காட்டணுன்னா அப்படி விபூதி வச்சு காட்டினேன். பார்த்தா நீங்கள் ஆச்சரியப்பட்டிருப்பீங்க, இப்படி வெறுங்கையிலேருந்து விபூதி வந்துச்சுன்னா. பார்த்தீங்கன்னா இந்த கைக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு விபூதி கட்டி வச்சுருக்கேன். சாதாரண விபூதி பாக்கெட் வாங்கிட்டு வந்து
சாதம் ஊற்றுற கஞ்சியை ஊற்றி பிசைஞ்சு சின்ன சின்ன உருண்டையை ஊட்டி டப்பாவில் வச்சுருக்கேன். பார்த்து இது மாதிரி வச்சுக்கிறது. ஏமாத்துற முறை பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் வருவேன். அப்போ என்ன பண்ணுற நிகழ்ச்சி நம்ம ஒன்றுக்குள்ள செஞ்சு காட்டுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணது, கைக்கு பின்னாடி வச்சு மறைச்சிக்கிட்டேன். இப்போ சாமியார்னு எடுத்துட்டாலே மந்திரம் எடுத்து என்ன செய்கிறாங்க, கையை தூக்கி இப்படி எல்லாத்தையும் ஆசிரியர் மாதிரி கையை காட்டுவாங்க. இப்படி கையை காட்டிட்டு பாருங்க விபூதி தரேன்னு சொல்லிட்டு கையை இப்படி ஆட்டோமேட்டிக்காக இந்த கட்டி உள்ளே கொண்டாந்து நசுக்கிற பார்த்தீங்கன்னா கையை கொடுமா பார்த்தீங்கன்னா விபூதியாக வந்துக்கிட்டு இருக்கும். இதை கையில் மறைச்சிக்கிறது விபூதி, குங்குமம், சந்தனம், செயின், கையிலே மறைக்கக்கூடிய பொருளத்தை இது மாதிரிலாம் செஞ்சு காட்டி ஏமாற்ற முடியும். இல்லை விபூதி உரைச்சாலும் பெரிய தேங்காய் உரையினா முடியாது, மறைக்கக்கூடிய பொருளை வச்சு தான் இது கொண்டதை செஞ்சு காட்டி இன்றைக்கி சாமியார் பயில்கள்லாம் ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. இதை நம்பி மக்கள் போய்கிட்டு இருக்காங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இது மாதிரி பல்வேறு நிகழ்ச்சிகளை செஞ்சு காட்டுறாங்க. சாதாரண பார்த்தீங்கன்னா ஒரு கரடி வித்தக்காரன் ஒரு தாயத்தை கொண்டாந்து சொல்லி ஏமாற்றி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா கையில் பார்த்தீங்கன்னா ஒரு கயிறு வச்சுருக்கேன். இந்த கயிறை பார்த்தீங்கன்னா கையில் பிடிங்க. பார்த்தீங்கன்னா அந்த கயிறை பார்த்தீங்கன்னா அப்படி கட் பண்ணி அப்படி ஒட்ட வச்சு காட்டுறேங்கிறேன். பார்த்தீங்கன்னா அந்த கயிறை கட் பண்ணுமா, பார்த்தீங்கன்னா கட் பண்ணியாச்சு. கட் பண்ணி என்ன பண்ணுவானா, இதே கயிறை பார்த்தீங்கன்னா அப்படியே முடிகிறது. முடிஞ்சு காட்டுறப்ப என்ன பண்ணுவானா, கையில் பிடிப்பா. அவன் என்ன பண்ணுவானா, இந்த மாதிரி டப்பாவில் வந்து தலைச்சம்பட்டில் மண்டை ஓட்டில் தயாரிக்கப்பட்ட மை தயாரிச்சிருக்கேன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு டப்பாவில் வச்சுக்குவேன். பார்த்தீங்கன்னா அதை எடுத்து வந்து என்ன பண்ணுவானா, டப்பாவில் கொஞ்சம் திறந்து லேசாக எடுத்து இதில் பாருங்கள் இந்த முடிச்சில் பாருங்க லேசாக தடவிருக்கேன். ஏன் தடவுறோம்னா இந்த மையை எடுத்து தடவுறப்போ இந்த முடிச்சு அப்படியே ஒட்டிக்குதுங்கிறேன். அது மாதிரி பார்த்தீங்கன்னா கையில் கொண்டாங்க பாருங்கள், நல்லா மை தடவி நல்லா இறுக்கியாச்சு. இதே முடிச்சு பாருங்கள் ஒட்டிக்கணும்னு சொன்னால் ஒட்டிக்கேன். கையை கொண்டாங்க கையில் பாருங்கள் அப்படியே சுற்றிட்டு வந்துக்கிட்டே இருக்கேன். பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு வந்துக்கிட்டே இருக்கேன். கையில் படிங்க. மந்திர வைனா செய்வேன்னா அப்படி ஒரு மந்திர கூட கையில் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஜெய் பூம்பா அப்படியே அந்த கயிறு அப்படியே ஒட்டிக்கன்னு சொன்னால் அப்படியே இந்த கயிற்றை ஒட்ட வச்சு காட்டுறேன். ஒட்டிருக்கான்னு பாருப்பா. பார்த்தீங்களா, நீங்கள் உங்கள் கயிறை கட் பண்ணீங்க, முடிஞ்சும் ஒட்டிக்கிச்சு. அப்போ இதுக்கு நான் விளக்கம் கொடுத்தோம்னா இவ்வளோ தான் நினைப்பீங்க. விளக்கம் கொடுக்காமல் போயிட்டேன்னா ஏதோ இல்லாமல் நடக்காதுன்னு நினைப்பீங்க. இது மாதிரி தந்திரங்களை கற்றுக்கிட்டு தான் இன்றைக்கு அற்புதங்கிற பேரில் இன்றைக்கி தாய் தக்கரையும் செஞ்சு காட்டுறேன். அப்போ இது தாய் தக்கரை என்ன செய்கிறான்னா மை வித்தையில் ஒட்ட வச்சு காட்டுறேங்கிறேன். மையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, இல்லை ஏமாத்துற வேலை தான். பார்த்து அந்த முழு கயிறு கட்டி எடுத்துக்குமா. பார்த்தா முழு கயிறு இந்த கயிறை பாருங்க எப்படி கட் பண்ண சொல்கிறோம், எப்படி முடிஞ்சோ எப்படி ஒட்டிச்சு கட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பார்த்தா அர்த்த மாதிரி தெரியும். இங்கிட்ட 2 முனை இருக்குது, இங்கே 2 முனை இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன், நீங்கள் கட் பண்ணீங்கல்ல அது எந்த கயிறு கேட்டிங்கன்னா இந்த கயிறு தான். ஓரத்தில் கொஞ்சம் உங்களுக்கு காட்டுறப்ப பார்த்தீங்கன்னா பார்த்தா எல்லாத்துக்கும் அர்த்த மாதிரி தெரியும். ஆனால் முடிகிறது இந்த கயிறத்தை முடிகிறேன் பாரு, விட்டு கயிறத்தை முடிகிறேன் பாரு, முடிஞ்சாச்சு. காட்டுறப்ப எல்லாத்துக்கும் அர்த்தம் முடிஞ்ச மாதிரி தெரியும். இந்த எதுக்கு அந்த மேஜிக் மை வச்சு தடவைன்னு எதுக்கு சொன்னேன் தெரியுமா, ஏமாத்துறதுக்காக. பார்த்தீங்கன்னா இப்படி கையில் சுற்றிக்கிட்டே வரப்போ பார்த்தீங்கன்னா இந்த முடிச்சு கீழே வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ மை தடவை மாதிரி தடவிட்டு என்ன பண்ணுறேன், கையில் சுற்றிக்கிட்டே இந்த முடிச்சு அவங்கள்ட்ட இருந்து மறைக்கணும். அதுக்காக என்ன பண்ணுறேன், மந்திரக்கூட எடுக்கிற பேரில் முடிச்ச கீழே போட்டு கையில் எடுக்கிறேன். அப்போ இது எடுத்தனால தான் ஒட்டிச்சுன்னு நினைப்போம். ஆனால் இது ஏமாத்துறதுக்காக எடுக்கிறேன். பாருங்கள் அறுத்த கயிறை ஒட்டிக்கணும்னு சொன்னோம்னா இந்த கயிறு பார்த்தீங்கன்னா ஒட்டிகிட்டே இருக்கும். ஏன்னா அறுத்த முடிச்சு கீழே போட்டு மறைச்சிட்டேன். இது மாதிரி அற்புதத்தை செஞ்சு காட்டி தான் இன்றைக்கி தாய் துத்தக்காரன் செஞ்சு காட்டுறப்போ அதெல்லாம் மந்திரம் இருக்குது. அதனால் நான் சொல்கிற தாயத்தை வாங்கி நீ கட்டினீங்கன்னா நினைக்கிறது நடக்கும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி தாய் துத்தக்காரன் தாய்த்து வைக்கிறேன். இதை வாங்கி நம்ம ஆளுங்க கையில் கட்டுறது, கழுத்தில் கட்டுறது, இடுப்பில் கட்டுறது கட்டிட்டு இழைக்கிறாங்க. அப்படிலாம் இதெல்லாம் ஒரு ஏமாத்துற வேலை தான். அது மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பையை பாருங்கள், பைக்குள்ளே கையை பிடிமா, பையை பிடிச்சிக்க. பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு முட்டை ஒன்று வச்சுருக்கேன் கையில். இந்த மோடி வச்சு எடுக்கிறீங்க, செய்வனை வைக்கிறீங்கலாம் சொல்லி நாட்டில் ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி இந்த முட்டையை பாருங்கள் பைக்குள்ளே போடுறேன். இந்த பைக்குள்ள முட்டை அப்படியே காணாமல் போச்சுருவேன். இதுதான் செய்வனை எடுக்கிறவன் ஏமாற்றி காட்டக்கூடியது. நல்லா கவனமாக இருக்கனால ஏமாற்றிடுவேன். பாருங்கள் இந்த முட்டையை பாருங்கள் பைக்குள்ளே போட்டேன். போட்டேனா நல்லா பாருங்கள் இருக்கானு, நல்லா கவனமாக இருக்குன்னு ஏமாற்றிடக்கூடாது. கையில் தான் வச்சுருக்கேன். பாருங்கள் முட்டையை பாருங்கள் பையில் போட்டாச்சு. போட்டோன்னா பாருங்கள் இப்படி மடித்து கையில் வைக்கிறேன். பையில் கை தட்டுங்க பார்க்கலாம், சும்மா அப்படி தட்டுங்க, தட்டியாச்சு விடுங்க. ஏன் தட்டுனா தட்டுறப்போ பைக்குள்ளே இருக்க முட்டை காணாமல் போகணும், அதுக்காக தட்ட சொன்னேன். பைக்குள்ளே இருக்க முட்டை பாருங்க காணாமல் போயிடுச்சு. இந்த காணாமல் போட்ட முட்டை எங்கன்னா இப்போ இதே முட்டை பார்த்திங்கன்னா அங்கே வந்துருச்சு. இங்கே போட்ட முட்டை பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே வந்துருச்சு. பாருங்கள் முட்டை இங்கே வந்துருச்சு. எப்படி இங்கே போட்டால் எப்படிங்க அங்கே போச்சு? அப்போ ஏதோ இருக்குன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. இதுலேயும் ஒரு ஏமாத்துற வேலை. ஏன்னா அந்த முட்டையை என்ன பண்ணால் மேலேயும் ஓட்ட கீழே ஓட்டு வெள்ளைக்கரு மஞ்சக்கரை வெளியே எடுத்தாச்சு, எம்டி ஓடுதேன். ஆனால் அந்த பையன் உங்கள்கிட்ட நான் கொடுத்தேன், ஆனால் முட்டையை நான் கையில் கொடுக்கல. முட்டையை கொடுத்தா நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. என்ன பண்ணுறேன், முட்டையை பைக்கில் போட்டோன்னா முட்டை ஓடுதான் போட்டேன். அப்போ ஏன் இப்போ நசுக்கிறப்போ சவுண்டு கேட்குறக்காக உங்களே கைதட்ட சொன்னேன். நானும் கைதட்டினேன். கைதட்டால் பார்த்தீங்கன்னா முட்டை ஓடுறோம் பார்த்தீங்கன்னா உடஞ்சி பைக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் ஏற்கனவே என்ன பண்ணுவானா, ஏமாத்துறவன் என்ன பண்ணுவானா, சாமியார்னு ஒரு திருப்பேன், சிசியான்னு ஒரு திருப்பேன். சாமியாருக்கு பூஜை பண்ணிகிட்டு இருந்தா சிசியை என்ன பண்ணுவானா கூட்டத்தில் இருப்பேன். பாரு பைக்குள்ளே ஓட்ட முட்டை பாருங்க, கூட்டத்தில் உங்கள்கிட்ட ஆட்டம் வந்துருச்சு எடுத்து காட்டுங்கிறப்ப எடுத்து காட்டுறப்ப உடனே மக்கள் என்ன நினைக்கிறாங்க, ஆகா
இந்த செய்வன் இருந்தனால நம்ம வீட்டு இவ்வளோ பிரச்சனை, இப்போ செய்வனை எடுத்தாச்சு, இனிமேல் நமக்கு எந்த கவலையும் இல்லைன்னு சொல்லி நம்பிக்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னா எல்லாமே ஏமாத்துற வேலை தான். இதெல்லாம் எங்கே ஏமாத்துறேன்? பக்தியில் இருக்கக்கூடிய மக்கள் அறியாத மக்கள்கிட்ட போய் இது மாதிரி அற்புதத்தை செஞ்சு காட்டுறப்போ எதுவும் இல்லாமல் நடக்காது அப்படின்னு சொல்லி தான் என்னை ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆலி இறங்கு விழா பூக்குழி விழான்னு சொல்லி நெருப்பு நடந்து காட்டுறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த சூடத்தை கையில் பொறுத்து எரிய வச்சு காட்டுறேன். அதே தந்திரம் தான் நெருப்பு நடக்கிறது. நீங்கள் கூட கையில் ஏந்தி காட்டலாம், ஆனால் சுடாது. இதை எப்படி மந்திரவாதிகள் ஏமாற்றிக்கிட்டு இருக்கேன் அப்படி நிகழ்ச்சி பாருங்கள். இதை கையில் பிடிப்பா. பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு சூடம் இருக்குது, வேறு சூடங்க இருக்குது. பாருங்க, இந்த சூடத்தை இப்போ இங்கே வச்சுருக்கேன். இந்த சூடத்தை கையில் பொருத்தி கையில் எரி வச்சு காட்டலாம், வாயிலே எரி வச்சு காட்டலாம். இதே தந்திரம் தான் நெருப்பு நடக்கூடியது, இதே தந்திரம் தான். இதில் என்ன தந்திரம் இருக்குது அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி. பாரு, சூடம் எரிஞ்சிட்டே இருக்குது. இதெல்லாம் மந்திரம் இல்லை, எல்லாம் தந்திரமேன்னு சொல்லி இந்த சூடத்தை கையில் எடுத்து இப்படி எரி வச்சு காட்டலாம், ஆனால் கை சுடாது. அதே சூடத்தை பாரு, இப்படி கையில் எரி வச்சு காட்டலாம், ஆனால் சுடாது. இதே சூடத்தை பாரு, இப்படி கையில் எரி வச்சு காட்டலாம். இதே சூடத்தை பாருங்கள், வாயில் வச்சு அமுச்சாச்சு. இப்போ கை புண்ணாகுமா, வாய் புண்ணாகுமானா ஆகாது. ஒரு சூடம்னா இப்படி எல்லா சூடத்தையும் ஏந்த முடியாது. சூடத்தில் 2 வகை சொல்கிறேன். ஒன்று சாதா சூடம், இன்னொன்று பச்சை கற்பூரம். இன்றைக்கி பச்சை கற்பூரங்க தான் மார்க்கெட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்குது, சாதா சூடம்லாம் வரதில்லை. இப்போ பச்சை கற்பூரம் எப்படிங்க ஆய்வு பண்ணுறது அப்படிலாம் ஒன்றும் யோசிக்க வேண்டியதில்லை. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கெட்டியாக இருக்கிறது பூரா பச்சை கற்பூரம் பேர். இப்போ தீங்கிறது மேல் நோக்கி எரியுது. மேல் நோக்கி எரியிறப்போ அடியில் சுடுறப்போ உணர்றேன், இதுக்கு மேலே கையில் இருந்தால் கை சுடும் அப்படி இருக்கப்போ இந்த கைக்கு மாற்றிட்டேன். அப்படி இந்த கையில் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது, அடியில் சுடுறப்போ உணர்றேன், இதுக்கு மேலே கையில் இருந்தால் புண்ணாயிரும்ட்டு மாற்றி மாற்றி காட்டிகிட்டு இருக்கேன். அடுத்து வாயில் போட்டோன்னே கொஞ்ச நேரம் தான் காட்டினேன். இன்னும் கொஞ்ச நேரம் காட்டு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா மீன் குழம்பும் சாப்பிட முடியாது, மட்டன் குழம்பும் சாப்பிட முடியாது, வாய் வெந்துடும். அப்போ வாயை மூடுறப்ப காட்டு இல்லைங்கிறப்ப அமைஞ்சிருது. இதே தான் நெருப்பு நடக்கிறது அதே மாதிரி தான். நெருப்பில் வந்து சாம்பல் பூக்கக்கூடாது. சாம்பல் பூத்தா இருந்தால் சுடும். ஆக சாம்பல் பூக்காமல் இருக்கிறதுக்காக எப்படி விசிறிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அக்னி கட்டுன்னு நேரத்தை ஒதுக்கி அந்த நேரத்தில் ஒரு 500 பக்தர்கள் நிற்க வச்சு நடக்க விடுவாங்க. அப்போ எப்படி இந்த கைக்கு மாத்திரம் டைமிங் நேரம் இருக்குது பார்த்தியா, அதே மாதிரி நெருப்பில் முதல் காலை எடுத்து வைக்கிறப்ப இந்த காலை சூடு ஏறதுக்குள்ளே இந்த காலை வச்சிடணும், இந்த காலை சூடு ஏறதுக்குள்ளே இந்த காலை வச்சிடணும். வச்சு மாற்றி போயிட்டே இருக்கலாம், ஆனால் கால் சுண்ணாகாது. சில பேர் நெருப்பு வைக்கிற பையில பயந்த சுவாத்தில் சாம்பலை வச்சுட்டு ஓட்டிடுவாங்க. பார்த்தா என் காலு பூரா புண்ணாயிரும். உடனே சாமியார் என்ன பண்ணுறேன், உங்கள் வீட்டில் சுத்தம் இல்லடா, இதனால தான் உங்கள் காலு புண்ணாயிருச்சு, 48 நாளைக்கு தொடர்ந்து நீ விரதம் இருக்கணும், நான் கொடுக்குறதெல்லாம் கேட்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி மக்களை இந்த மாதிரி அற்புதங்களை செஞ்சு காட்டி ஏமாற்றிக்கிட்டு இருக்கேன். அப்போ இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் மந்திரவாதி சாமியார்களிடத்திலே அற்புதங்களை செய்து காட்டுகிற போது இதெல்லாம் மந்திரம் கிடையாது, எல்லாம் தந்திரமே என்பதை நீங்கள் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சியின் மூலமாக இது மாதிரி விழிப்புணர்வு பிரச்சாரத்தை உங்கள் முன்னாடி செய்து காட்டினோம். இது யாரையும் புண்படுத்துவதற்கல்ல, உங்களை பண்படுத்துவதற்கு என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். இந்த பகுதிகளில் தான் சுற்றி அலைந்து கொண்டிருக்கிறார் பாலசுப்ரமணியன். ஏமாந்த சிலருடன் நடந்த வாக்குவாதத்தில் பாலசுப்ரமணியனின் மகன் தாக்கப்பட்டிருக்கிறார். அது நாள் முதல் பாலசுப்ரமணியன் மற்றும் அவரது மனைவி மகன் ஆகியோர் காரில் தான் சுற்றி அலைந்து கொண்டிருக்கிறார்கள் என தெரிய வந்திருக்கிறது. கோவில்பட்டி, சாத்தூர், அருப்புக்கோட்டை, விருதுநகர், திருத்தங்கல், ஆரணி போன்ற இடங்களில் இந்த குழு கைவரிசை காட்டியதால் மாட்டிக்கொண்டு அங்கிருந்து தப்பித்திருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. எங்களுக்கு தெரிந்து இதோ இந்த நேரத்தில் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நேரத்தில் யாரோ ஒருவரை இந்த குழு ஏமாற்றிக் கொண்டுதான் இருக்கும். இந்த பாலசுப்ரமணியன் ஒருவேளை காவல்துறையிடம் சிக்கி தண்டனையும் அவருக்கு கிடைக்கக்கூடும். ஆனால் நெஞ்சை தொட்டு சொல்லுங்கள், பாலசுப்ரமணியன் மற்றும் அவருக்கு உதவி செய்யும் பந்தா பாண்டி போன்றவர்கள் மட்டும்தான் இந்த விஷயத்தில் குற்றவாளிகள். நாமெல்லாம் குற்றவாளிகள் இல்லையா? குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்க நினைக்கும் நாமும் ஒரு வகையில் குற்றவாளிகள்தான். 10,000 ரூபாயை 10 கோடியாய் மாற்றித் தருவதாக ஒருவர் சொல்லும் போதே ஒதுங்கி போக வேண்டியதுதானே. பேராசை பெரு நஷ்டம் என பெரியவர்கள் எவ்வளவுதான் சொன்னாலும் மக்களும் திருந்திய பாடில்லைதானே. மக்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். அப்போதுதான் புற்றீசல் போல முளைத்து வரும் இது போன்ற ஏமாற்றுக்காரர்களும் காணாமல் போவார்கள். எனவே தயவு செய்து இந்த புகைப்படத்தில் காணும் நபர்களை பற்றி தகவல் தெரிந்தால் உடனடியாக அருகில் இருக்கும் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்து உதவுங்கள். இன்னும் நிறைய மக்கள் ஏமாற்றப்படுவதிலிருந்து காப்பதற்கு உங்களது தகவல் உதவக்கூடும். உழைப்பை ஊக்குவிப்போம், பேராசையை தவிர்ப்போம். ஏமாற்றாதே,
ஏமாறாதே என்கிற விஷயங்களை மனதில் நினைப்போம்.